நீங்கள் எதுவும் வேல்முருகன் வந்து இப்போ இதை நீங்கள் செய்கிறதா நினச்சிக்காதீங்க. இதே ஃபேக் வெட்டிங்னு ஒன்று வந்தது சேலத்தில், ஏற்காட்டில். ஃபேக் வெட்டிங் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். அதெல்லாம் எப்படி அரசு அனுமதி கொடுக்குதுன்னே தெரியல. அதாவது ஃபேக் வெட்டிங்னா போலியான திருமணம். எல்லாம் கூடுவாங்க. திருமணம் மாதிரியே எல்லா சடங்குகளும் நடக்கும். ஏன் முதலிரவு கூட நடக்கும். காலைல எழுந்திரிச்சு அவங்கவங்க பிரிஞ்சு போயிடலாம். சேலத்தில் நடந்து அவங்க அனுமதி கொடுத்து, காவல்துறை அனுமதி கொடுத்து, மிகப்பெரிய அளவில் ஊடகங்களை விளம்பரப்படுத்தி இது பண்ணுறான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இங்கே இருக்கிறது இல்லை. முதலாளித்துவ சமூகம் மக்களை வந்து ஒரு மக்களாக பார்க்கறது இல்லை. வெறும் நுகர்வோராக, அதாவது பண்டத்தை வாங்கி விற்கிற மாதிரியான ஒரு நுகர்வோர்களாக பார்க்குற போது, அவன் இதை மட்டும் அல்ல, நமக்கெல்லாம் வந்து இந்த தமிழ் சமூகத்தில் காலையில் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் வெறும் ஒப்பாரி, தெம்மாங்கு, நீங்கள் உழவு ஓட்டினா பாட்டு, அம்மியில் குத்தினா பாட்டு, நடவு நட்டா பாட்டுன்னு இருந்த சமூகம்தான். நமக்கெல்லாம் தனித்தனி டேஸ் கிடையாது. தனித்தனி நாள், ஃபாதர் டேஸ், மதர் டேஸ், லவ்வர் டேஸ், சில்ட்ரன் டேஸ்லாம் தனியாக கிடையாது. எல்லா நாளும் சந்திக்கும் மூங்களெல்லாம் சந்தோஷம் மூன்றெல்லாம் சிந்திக்க நேரமில்லை தினமும் திருவிழா காலம்னு கொண்டாடிய இந்த சமூகத்தை ஒவ்வொரு நாட்களுக்கும் இது வியாபார பொருட்களை உடை, உணவு, ஹோட்டல் இந்த மாதிரியான வியாபாரத்தை பெருக்குவதற்காக ஒரு நாளாக வைக்கிற போது இவன் ஃபேட்டிங் வைக்கின்னு கொண்டாடும் போது